இலங்கை தமிழ் மக்களின் உரித்துக்களின் நிலை, அவர்களின் எதிர்பார்ப்புகள், அவர்களின் அபிலாஷைகள், அவர்களின் தேவைகள், அவர்களின் வருங்காலம் ஆகியன யாவும் இன்று ஒரு மயக்கமுற்ற நிலையை அடைந்துள்ளன. விளையாட்டு திடல் பந்து போன்று உலக அரங்கில் பலரின் உதைக்கும் எதிர் உதைக்கும் எறிவுக்கும் எதிர் எறிவுக்கும் ஆளாகி வருகின்றது எமது நிலை. தமிழ் மக்கள் இந்நாட்டின் பூர்வீக குடிகளில் ஒரு சாரார் என்ற உண்மையையும், காலாதி காலமாக அவர்கள் வாழ்ந்து வந்த பிரதேசங்களில் அவர்களே பெரும்பான்மையினர் என்ற உண்மையையும், அதன் பொருட்டு அவர்களுக்கு மத்திய பூர்வீக குடிகளுக்கு இருக்கும் அதே அளவு உரித்துக்கள், மொழி பாரம்பரியங்கள், வாழ்க்கை முறை, வாழ்விடங்கள் மீதான அதே அளவு கரிசனைகள், கடப்பாடுகள் இருக்கின்றன என்பதையும் எடுத்துக்காட்டி உரிய அந்தஸ்தை பெற அவர்கள் பிரயத்தனங்கள் எடுத்து வந்துள்ளார்கள். ஆனால் எமது எதிர்பார்ப்புகளை எங்கள் சிங்கள சகோதர சகோதரிகள் சந்தேக கண் கொண்டுதான் பார்த்து நோக்கி வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சந்தேக கண் கொண்டே எமது சகோதர இனம் எம்மை பார்க்க வேண்டும், அதன் பொருட்டு தாம் அரசியல் குளிர்காய்தலில் ஈடுபட வேண்டும் என்ற சிங்கள மக்களின் அரசியல்வாதிகளின் குறுகிய கால சிந்தனைக்கு நாம் இதுகாரும் பலியாகி வந்துள்ளோம். உரித்தை கேட்டால் உதையடி தருவோம், நாம் உவந்தளிப்பதை உறுதியாக பற்றிக்கொள், இல்லையேல் அதுவும் கிடைக்காது என்ற உண்மத்த உளப்பாங்கிற்கு நாம் உள்ளாக்கப்பட்டு வந்துள்ளோம். தமிழ் பேசும் மக்கள் நீதியை தேடும் போராட்டத்தில் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். வரலாற்று ரீதியாக இன அழிப்பை எதிர்கொண்டு வந்த நாங்கள் எமது மக்களின் இதுவரையான உள்ள குமுறல்களை உலக அரங்கிலே கொட்டி தீர்த்து நீதியை சர்வதேச விசாரணை மூலம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று கட்டியம் கூறும் நன்னாள். அரசாங்க கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடில்லாமல் இதுவரை காலமும் எம்முடைய பலவித முரண்பாடுகளையும் மூர்க்கமான முடிவுகளையும் நாம் எம்முன் வெளிக்காட்டி வந்தாலும் நாம் யாவரும் பாதிக்கப்பட்ட மக்களே என்ற விதத்தில் ஒன்று சேர்ந்து எமது உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தும் ஒரு உயர்ந்த நன்னாள் இது. எமது இன்றைய பிரேரணையை முக்கியமாக எமது சிங்கள சகோதர சகோதரிகளுக்கு நாம் உண்மையை எடுத்துக் கோரும் ஒரு கருவியாகவே நான் பார்க்கின்றேன். எனவே இந்த பிரேரணையை சிங்கள தமிழ் மொழிகளுக்கு மொழிபெயர்த்தல் அவசியம். எமது இலங்கை வாழ் மக்களை பிரித்து வைத்து அரசியல் லாபம் பெற முயன்ற எமது அரசியல்வாதிகளின் முகத்திரையை கிழிக்கும் ஒரு சாதனமாகவே இந்த பிரேரணையை நான் பார்க்கின்றேன். எமக்கு நேர்ந்த அவலங்கள், அல்லல்கள், அடிபிடிகள், அனர்த்தங்கள் பற்றி வெளிநாட்டு மக்கள் உணர்ந்துள்ள அளவுக்கு எமது உள்நாட்டு பெரும்பான்மை இனத்தினர் அறிந்து கொள்ள நாம் இடமளிக்கவில்லை. ஆகவே எமது நாட்டு மக்கள் யாவரும் எமக்கு இதுவரை நேர்ந்த கதியை கரிசனையோடு கருத்தெடுக்க வேண்டும் என்ற விதத்திலேயே இந்த பிரேரணை கொண்டு வரப்படுகின்றது. தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த இலங்கை அரசாங்கங்களால் தமிழ் பேசும் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இன அழிப்புக்கு நீதி தேடுவோருக்கு இந்த தீர்மானம் உறுதியாக இருக்கும் என்று நம்புவதோடு இது இலங்கை தீவில் நிலையான அமைதியையும் மீள் நல் இணக்கத்தையும் உருவாக்க வழியமைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். அடக்குமுறையும் உரிமை புறக்கணிப்பும் நீதி மறுப்பும் பக்கச்சார்பும் நிலையான சமாதானத்திற்கு மீள் நல் இணக்கத்திற்குமான சூழலை உருவாக்க இடமளிக்க மாட்டார். எனவேதான் உண்மையை எதிர்கொள்ள முன்வருவோர் நிலையான சமாதானத்தையும் இதய சுத்தியுடன் கூடிய மீள் நல் இணக்கத்தையும் விரும்புவோர் மனிதாபிமானிகள் போன்ற யாவரும் இந்த தீர்மானத்தை வெற்றிகரமாக அமுல்படுத்த துணை புரிய வேண்டும் என்று அன்புரிமையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். இதற்கு இனமத பேதமின்றி எமது சிங்கள சகோதரர்கள் உட்பட சகலரும் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். இது யாரையும் பழிவாங்கும் நோக்கத்துடன் எடுக்கப்படும் முயற்சி அல்ல. மாறாக யாவருக்கும் நீதியானது பொது, யாவருக்கும் நீதி மறுக்கப்படக்கூடாது என்பதற்கான முன்னெடுப்பே இதுவாகும். பல்லாயிரக்கணக்கான உயிர்களைத்தான் எங்களால் படுகொலைகளில் இருந்து காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. குறைந்தபட்சம் அவர்களுக்கான நீதியைத்தானும்
நிலைநாட்ட வேண்டும் என்ற நியாயமான வேட்கையின் வெளிப்பாடுதான் இந்த பிரேரணை. இரண்டாம் உலகப் போரில் இன அழிப்பை செய்தவர்கள் தற்போதும் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்படுவது எந்த காலகட்டத்திலும் நீதி மறுக்கப்படக்கூடாது என்ற உலக மக்களின் சிந்தனை சிறப்பின் எதிரொலியே என்பதை நாம் மறந்துவிடலாகாது. எனவே நீதியை தேடும் பெரும் பயணத்தில் எம்முடைய இந்த பிரேரணையானது அதனுடைய வகிபாகமானது முக்கியத்துவம் வாய்ந்தது. மிக முக்கியமான தருணத்தில் மிக உன்னதமான ஒரு முடிவை என் சகோதர சகோதரிகளான நீங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து எடுத்திருக்கின்றீர்கள் என்று வருங்கால சந்ததிகள் உங்களை பற்றி சொல்வன. பிரேரணையை பிரேரித்தல் போதாது, அது முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும். என் வாழ்க்கையின் மாலை நேரத்தில் இருந்து நான் இதை கூறுகின்றேன். செயற்படுத்துவதற்கு எமது இளைய சந்ததியினரின் இடையறாத பங்களிப்பும் ஊக்கமும் அவசியம். இதுவரை காலமும் இலங்கையில் நடந்த சதி காரியங்கள் பல எவ்வாறு சர்வதேச சட்டத்தின் சரத்துக்களின் கீழ் சந்தேகமில்லாமல் இன அழிப்பு என்று ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்பதை இந்த பிரேரணையானது எடுத்து எம்புவதாய் அமைகின்றது. பலர் இதனை இந்த தருணத்தில் கொண்டு வர வேண்டுமா என்று கேட்பார்கள். நாங்களே உவந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிவிட்டு அதனை உரசி பார்ப்பது போல் இந்த உபாயம் அமையாதா என்று கேட்பார்கள். அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். உண்மையை உரைப்பதற்கு நேர காலங்கள் தேவையில்லை. நீதியை பெறுவதற்கு நீண்ட நேரம் நிற்க வேண்டும் என்று கடப்பாடு ஒன்றில்லை. ஆனால் இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய நிச்சயமான நல்ல நேரம் இதுதான் என்பதுதான் என்னுடைய கருத்து. இளைஞர் கௌரவ ருவான் விஜயவர்தன அவர்கள் இராணுவத்தினரை சந்தித்து உங்கள் முகாம்கள் ஒன்றினையும் நாம் அகற்றப் போவதில்லை என்று அண்மையில் உறுதிமொழி அளித்துள்ளார். இது அவரின் கருத்து என்று நான் நம்பவில்லை. அங்கிள் நெவியூ பார்ட்டி என்ற ஐக்கிய தேசிய கட்சியை அந்த காலத்தில் அழைப்பார்கள். இன்றைய மாமன் கூறி மருமகன் மதித்துரைத்த கருத்தாகவே இதனை காண்கின்றேன். காரணம், தேர்தல் வெற்றியின் பின்னர் நான் கொழும்பில் மேற்படி இளைஞரின் மாமனார் கௌரவ ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போது அவர் என்னை பார்த்து கூறிய வார்த்தைகள், நாங்கள் மகாநாயக தேரர்களிடம் வடமாகாண இராணுவ முகாம்கள் எதனையும் அப்புறப்படுத்த போவதில்லை என்ற உறுதிமொழியை அளிக்க உள்ளோம் என்பது. அதனை கூறிவிட்டு அவரின் மாமனார் ஜே.ஆர். ஜெயவர்தன போன்று பொதுவாக சிரிக்காத அவர் சற்று சிரித்தார். அதிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், மகாநாயக்க தேரர்களுக்கு இவ்வாறு கூறி அவர்களின் மனங்களை குளிர்விக்க போகின்றேன், அடுத்த தேர்தலில் நாங்கள் வெல்ல வேண்டும் அல்லவா என்பது போலத்தான் அவரின் கூற்றை அர்த்தப்படுத்திக் கொண்டேன். அந்த சூழ்நிலை காரசாரமான கருத்து பரிமாறல்களுக்கு உகந்த சூழ்நிலை அல்ல. ஆகவே மௌனம் காத்தேன். ஆனால் மருமகனார் கௌரவ ருவான் விஜயவர்தன அவர்கள் படையினர் இடையே சென்று அதே கருத்தை சொன்னபோதுதான் நான் விழித்துக் கொண்டேன். என்ன நடக்கின்றது இங்கே என்று சிந்தித்தேன். சில வாரங்களுக்கு முன்னர் தான் எமது மீள்குடியேற்ற அமைச்சர் கௌரவ சுவாமிநாதன் அவர்களை சந்தித்து வலிகாமம் வடக்கில் இராணுவத்திற்கு வேண்டப்படாத காணிகளில் மக்கள் மீளக்குடியேற வசதி அளிக்க வேண்டும் என்று கோரி அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்று வந்தோம். 6500 ஏக்கர் காணியில் 5000 ஏக்கரையாவது விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வந்தோம். அதற்கு பச்சை கொடியையும் கௌரவ சுவாமிநாதன் அவர்கள் காட்டியிருந்தார்கள். கௌரவ ருவான் விஜயவர்தன கூறுவதை பார்த்தால் இராணுவத்தினருக்கு இட நெருக்கடி வரும் போல் இருக்கின்றதே. 6500 ஹாயாக இருந்த அத்தனை இராணுவத்தினரையும் ஒருவரை கூட வெளியேற்றாமல் 1000 ஏக்கரினுள் அடைபட்டு கிடக்க ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்று எண்ணி பார்த்தேன். இராணுவத்தினரை குறைக்க மாட்டோம், இராணுவ முகாம்களை நீக்க மாட்டோம் என்பது இராணுவத்தினருக்கும் சிங்கள மக்களுக்கும் புதிய அரசாங்கம் கூறும் கூற்று. இராணுவத்தினரை அப்புறப்படுத்துவோம், முகாம்களை குறைப்போம், மக்களை மீள குடியமர்த்துவோம் என்பது தமிழ் மக்களுக்கு கூறும் கூற்று. இது எங்கோ சென்று இடிக்கின்றதே என்று சிந்தித்து பார்த்தேன்.
தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவே இவையெல்லாம் கூறப்படுகின்றன என்பதை உணர்ந்தேன். ஆனால் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் இந்த சபையில் இருந்து தாழ்மையுடன் கேட்கின்றேன். வரும் பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அனுசரணையுடன் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளுடன் நீங்களும் வெற்றி அடைகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் மீண்டும் பிரதமராகின்றீர்கள் என்றும் வைத்துக் கொள்வோம். அப்பொழுது ராணுவ முகாம்களை நீங்கள் அப்புறப்படுத்த உங்களுக்கு வாக்களித்த சிங்கள சகோதர சகோதரியர்கள் விடுவார்களா? அனுமதி வழங்குவார்களா? நீங்கள் அப்புறப்படுத்த மாட்டோம் என்று உங்கள் மருமகனை கொண்டு உறுதிமொழி அளித்ததால் தானே நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம் என்று அவர்கள் கூற மாட்டார்களா? அப்பொழுது நீங்கள் எங்களை பார்த்து நான் என்ன செய்ய, சிங்கள மக்கள் ராணுவத்தை குறைக்க, முகாம்களை குறைக்க இடமளிக்கின்றார்கள் இல்லை என்று கூற உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இதைத்தானே சரித்திரம் நமக்கு எடுத்து காட்டியுள்ளது. ரீசனபிள் யூஸ் ஆஃப் தமிழ் அல்லது நியாயபூர்வமான தமிழ் மொழி பிரயோகம் என்ற ஒரு சட்ட வரவை கொண்டு வந்தார் அப்போதைய பிரதமர் SWRD பண்டாரநாயக்கா அவர்கள். 200 புத்தபிக்குமார் ராஸ்மித் பிளேஸ் என்ற தெருவில் இருந்த அவரின் வீட்டிற்கு முன்னால் சென்று வரவை கிழியுங்கள் என்றார்கள். உடனே கிழித்து விட்டார். காரணம், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தமிழ் மொழியின் நியாயபூர்வமான பாவனைக்கு இடமளிப்பதல்ல, சிங்களம் மட்டும் என்ற வாக்குறுதி தான். எனவே பழைய குருடி கதவை திரடி என்ற நிலைக்கு நாங்கள் வந்துள்ளோம். எம்மை ஏமாற்ற சதிகள் நடக்கின்றன என்று தெரிந்து கொண்டேன். இதனையே திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் மேன்மை தகு நிஷா பிஸ்வால் அவர் அம்மையாருடன் அண்மையில் நான் பேசிய போது அமெரிக்காவுக்கு சகாயமான அரசாங்கம் என்ற முறையில் இலங்கை அரசாங்கத்திற்கு அனுசரணையான விதத்தில் நடந்து கொள்ள விரும்புகின்றது அமெரிக்கா என்பதை புரிந்து கொண்டேன். ஜெனீவா அறிக்கை காலம் தாழ்த்தி வெளியிடப்பட்டால் சிங்கள மக்களிடையே கொந்தளிப்பை தவிர்த்து அதே அரசாங்கம் மீண்டும் பதவிக்கு வர செய்யலாம் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. அப்பொழுது திரு சம்பந்தன் அவர்களும் திரு சுமந்திரன் அவர்களும் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் திரு செல்வம் அடைக்கலநாதன் உள்ளடங்களாக ஜெனீவா தீர்மானம் உரிய காலத்தில் வெளிவருவதுதான் உகந்தது என்ற கருத்தை முன்வைத்தார்கள். எது உரிய காலம் என்று என்னிடம் கேட்டார் நிஷா அம்மையார். முன்னர் தீர்மானிக்கப்பட்ட மார்ச் மாத தினம்தான் உரிய காலம் என்றேன். அதை அவர் ஏற்கவில்லை. அப்போது நான் கூறினேன், தாமதம் சிங்கள வாக்குகளை பெற உதவும் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் தாமதம் தமிழ் வாக்குகளை புறக்கணிக்கும் தன்மையது என்பதை மறக்க வேண்டாம் என்று கூறினேன். அந்த கருத்து பரிமாற்றம் பற்றி மேலும் நான் இத்தருணத்திலே கூற விரும்பவில்லை. ஆனால் இவற்றை நான் இங்கு கூறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அதை எமது மாண்புமிகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புரிந்திருக்கும் அளவுக்கு பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் எனக்கு வருத்தத்தை தருகின்றது. இவ்வளவு நடந்தேறியும் அரசியல் சதிராட்டத்தில் குளிர்காயவே அரசியல்வாதிகள் எத்தனிக்கின்றார்கள். புதிய அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், இன்றைய நிலையை, இதுவரை தமிழ் மக்கள் அனுபவித்த நிலையை, இன்னல்களை, இடர்களை சிங்கள மக்களிடம் எடுத்து கூறி நாம் இந்நாட்டில் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க எண்ணியுள்ளோம். நாம் வடகிழக்கில் ராணுவ முகாம்களை ஒரு சில கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் மட்டும் நிலைநிறுத்த உள்ளோம். மத்திய இடங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வாபஸ் பெற்று மேலதிகமாய் உள்ள ராணுவத்தினரை குடியியல் வாழ்க்கைக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம். சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சேர்ந்து சகோதரத்துவத்துடன் எமக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை ஏன் உருவாக்க முன்வருகின்றீர்கள் இல்லை என்று அவர்களிடம் கேட்கின்றேன். வடக்கையும் தெற்கையும் ஒன்று சேர விட வேண்டும், அவர்களின் மனங்களை இணைக்க வேண்டும் என்று மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் கூறியுள்ளார். ஜனநாயகவாதி என்று பெயர் பெற்ற நீங்கள் திரு கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏன் 10ஆம் பசலி பழைய அரசியல் தந்திரோபாயங்களுள் அமிழ்ந்து இருக்கின்றீர்கள் என்று இதைத்தான் கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடம் நான் கேட்கின்றேன். ஏமாற்றுதலை அரசியல் கலாச்சாரமாக வளர்க்காமல் உண்மையையும் உரிய உள்ளன்பையும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் ஒரு உயர்ந்த கலாச்சாரமாக அரசியலை நாங்கள் மாற்றி அமைக்க முடியாதா? இதனால் தான் அவசரப்பட்டு அல்லற்பட்டு அசதியான உடல் நிலையிலும் இந்த பிரேரணையை கொண்டு வந்துள்ளேன். இந்த பிரேரணை உண்மையை உலகிற்கு உணர்த்தும் பிரேரணை.
உள்நாட்டு மக்களின் உன்மத்தங்களால் நிகழ்ந்த உண்மை சம்பவங்களை உலகத்திற்கு எடுத்துக் கூறும் பிரேரணை. வெள்ளையன் விட்டு சென்ற போது அவன் தந்த யாப்பில் 29வது ஷரத்தை தந்து சென்றான். அதனை அப்புறப்படுத்தினார்கள். 1972ஆம் ஆண்டின் அரசியல் யாப்பினால் தமிழ் மக்களை நிற்கதிக்குள்ளாக்கினார்கள் சிங்கள அரசியல்வாதிகள். இதனை சிங்கள மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஆவணமாகவே இந்த பிரேரணையை கொண்டு வந்துள்ளேன். இன்றைய சூழ்நிலையில் ராணுவ முகாம்கள் அப்புறப்படுத்தப்படாவிடில், ஜெனிவா தீர்மானம் உரிய காலத்தில் உண்மையை உரைக்காவிடில், எமது தமிழ் மக்களின் பாடு எவ்வாறு அமையப் போகின்றது என்பதையும் கட்டியம் கூறும் கருத்து மிகுந்த ஆவணமாகவே இந்த பிரேரணையை இந்த மதிப்புசால் சபை முன்னே பிரேரிக்கின்றேன். இதை இன்று உங்கள் முன்னிலையில் பிரேரித்து அது ஏற்கப்படாது விட்டால் நாங்கள் இராணுவ கடுபிடிகளுக்குள் எமது வாழ்நாள் எல்லாம் முகம் கொடுக்க நேரிடும். நடந்தது பிழை என்ற மனப்பக்குவத்தை எமது சகோதர சிங்கள அரசியல்வாதிகளின் மனதில் விதைக்கவே இதை கொண்டு வந்துள்ளேன். தொடர்ந்து வந்த தமிழர் அழிப்பு செயல்கள் இனியும் தொடர வேண்டுமா என்ற கேள்வியை உலக அரங்கில் கேட்டு வைக்க தயாரித்த தமிழ் மக்களின் ஆவணம் இந்த ஆங்கில மொழியில் உள்ள ஆவணம். தொடர்ந்து வந்துள்ள சிங்கள அரசியல்வாதிகளின் பேராதிக்க செயல்களால் துயருற்ற தமிழ் மக்களின் துன்பங்களை எடுத்து உரைக்கும் ஆவணம் இது. இது உலக மக்களின் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இலங்கையின் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகள் உடனேயே தீர்க்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தும் நல்லாவணம். இதனை தம்மை குறை கூறும் ஆவணமாக அரசாங்கம் எடுக்காமல், அரசியல் லாபம் பெறலாம் என்று எதிர்கட்சியினர் எண்ணாமல், உண்மையை உணர்ந்து உகந்ததை செய்ய இந்த உண்மை ஆவணம் உதவி புரிய வேண்டும் என்று கூறி இந்த பிரேரணையை முன்மொழிகின்றேன்.